ஹே காய்ஸ், ஃபைனல் லாக் பார்த்துடலாமா? ஸோ இதான் நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த ரூமு. ஸோ இதை வந்து செக் அவுட் பண்ணிட்டு போகிறப்போ கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. இந்த ரூமில் நாங்கள் நிறைய மெமரிஸ் க்ரியேட் பண்ணி வச்சுருந்தோம். ஸோ என்ன பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட்டை வந்து ஃபினிஷ் பண்ணிவிட்டு நாங்கள் நெக்ஸ்ட் எங்கே போக ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா, மார்னிங்கே வந்து ஒரு சர்ச் கூப்பிட்டு போயிருந்தாங்க. அந்த சர்ச் வந்து கொச்சினில் ஃபேமஸான சர்ச்சுன்னு சொன்னாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி எங்களால் அந்த சர்ச்சுக்கு உள்ளே போக முடியல. ஏன் அப்படின்னா, அந்த டைம் அங்கே மேரேஜ் நடந்துகிட்டு இருந்தனால எங்களை உள்ளே அலோவ் பண்ணலை. ஸோ நாங்கள் வெளிலே இருந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படியே அங்கே இருந்த சின்ன சின்ன அந்த ரோட் சைடு கடை இருக்கும்ல, அங்கெல்லாம் நின்று பார்த்துட்டு இருந்தோம். அப்படியே பார்த்திங்கன்னா லன்ச் டைம் வந்துடுச்சு. எங்களை லஞ்சுக்கு கூப்பிட்டு வந்த இடம் பார்த்திங்கன்னா அரேபியன் மந்தி. ஆம்பியன்ஸ் வாய்ஸு செம்மையாக இருந்துச்சு உண்மையாகவே. அடுத்து சாப்பாடுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. மந்தி வந்து பர்ஃபெக்டான மந்தி அப்படிங்கிற மாதிரி செம்மையாக இருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸோடு உட்காந்து நல்லா லஞ்சு சாப்பிட்டுட்டு இருந்தோம். தென் நாங்கள் லன்ச் முடிச்சுட்டு எங்கே போகிறோம் அப்படின்னா மெரைனுக்கு போகிறோம். ஸோ மெரைன் ரைடுக்கு போகிறோம். ஸோ மெரைன் ரைடு முடிச்சுட்டு நாங்கள் அப்படியே வந்துட்டு ஊருக்கு கிளம்பிடுவோம். இந்த தேர்ட் டேயில் பார்த்திங்க அப்படின்னா மெமரிஸ் அப்படின்னு ரொம்ப நிறையா தான் இல்லை, பட் கொஞ்சமாக நாங்கள் க்ரியேட் பண்ணோம் இந்த தேர்ட் டே. பட் செகண்ட் டே ஃபஸ்ட் டே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ இந்த மெரைன் ரைட் முடிஞ்சதுக்கப்புறம் அப்படியே வந்துட்டு எல்லாமே என்ன ஆச்சுன்னா, ரிட்டர்னுக்காக பஸ்ஸில் போய் ஏறி வந்து ஒரு ஹோட்டலில் வந்து நிப்பாட்டினாங்க. டின்னர் அங்கே ஃபினிஷ் பண்ணிவிட்டு அப்படியே அகைன் வந்துட்டு ஊருக்கு வர்றதுக்கு ரெடி ஆயாச்சு. ஸோ இதெல்லாம் லாஸ்ட்டு கிளிப்பு. ஸோ என்னால் நிறைய கிளிப்ஸ் லாஸ்ட் டே எடுக்க முடியல. அண்ட் ஒரு 9:30 போல் காலேஜ் ரீச்